பெற்றோரை பிரிந்து பாகிஸ்தானில் கடந்த 15 ஆண்டுகளாக பரிதவித்த கீதா டெல்லி வந்தடைந்தார். அவர் வசித்த காப்பகத்தில் அவருக்கு பிரியா விடை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக கராச்சி விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டார். காலை 11 மணி அளவில் டெல்லி வந்தடைந்த அவருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மரபணு சோதனைக்கு பின்னர் கீதா அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படுகிறார். இதனிடையே இந்திய சிறையில் உள்ள 400க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்களை மத்திய அரசு விடுவிக்கும் என கீதாவை அழைத்து வந்த அந்நாட்டு அதிகாரி மன்சூர் மேமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளியான கீதா 8 வயதாக இருக்கும் போது பாகிஸ்தானுக்கு வழி தவறி சென்றார். பின்னர் அங்கிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்த கீதாவை கராச்சியில் ஈதி என்கிற தொண்டு நிறுவனம் கடந்த 12 ஆண்டுகளாக பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்து வந்தது. தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் முயற்சியால் அவர் இந்தியா திரும்பியுள்ளார்.